வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக கும்பராசியை சார்ந்த மக்கள் இந்த வாரம் யாரிடமாவது தேவையின்றி வாக்குவாதம் அல்லது உங்களின் கருத்துக்களை சிறந்தது என்று திரும்பவாதம் செய்வது என்பது உங்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கும் அபிப்பிராயத்தையும் மற்றும் உங்களின் நல்ல நடத்தையால் உருவான நற்பெயரையும் கெடுத்துவிடும் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் கும்பராசி மக்கள் தங்களின் மனநிலையை நல்லவிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைமுறைக்கு உகந்தவாறு வைத்திருக்க உங்களின் நல்ல நண்பருடன் சேர்ந்து அல்லது உங்களின் வீட்டு குழந்தையுடன் விளையாடி மகிழ்ச்சியான செயல்களை செய்து நேரத்தையும் பொழுதையும் செலவிடுங்கள். மனம் அமைதிப்படும். மற்றும் உங்களின் குடும்பத்தில் நடைபெற உள்ள ஒரு சமூக நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு உசிதமான ஒரு செயலாக இருக்கும். முக்கியமாக உங்களின் சமூகத்தில் உள்ள பல பெரிய ஆளுமைகளை சந்தித்து அவர்களின் அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் அவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். கும்பராசியை பொறுத்து தங்களுக்கு 8வது வீட்டில் கேது இருப்பதால் கும்பராசி மக்களின் வாழ்க்கையில் பல சரியான முடிவுகளை எடுக்க இந்த வாரம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த வாரம் கும்பராசி மக்கள் தங்களின் மூதாதைய சொத்துக்களை வாங்குவது அல்லது அவற்றை விற்பதன் மூலம் கணிசமான அளவு பணம் சம்பாதிக்க முடியும். எவ்வாறாயினும் எந்த ஒரு லாபகரமான ஒப்பந்தத்திலும் இறங்குவதற்கு முன் தெரியாத நபர்களுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்துவது அல்லது அதை பற்றி பேசுவது அல்லது அவர்களிடம் கூறுவது உங்களுக்கு நல்லதல்ல. அப்படி கூறினால் உங்களை தேடி வரும் நல்ல வாய்ப்புகளையும் கெடுத்துவிடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் இப்போது இது போன்ற செயல்களை செய்வதை கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் ஷாப்பிங்கிற்கு சென்று உங்களிடம் இருக்கும் சாமான்களை வாங்குவது அல்லது அத்தியாவசியற்ற பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் அதிகம் செலவிடுவீர்கள். இதனால் வரும் வாரங்களில் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் உங்களின் கௌரவம் மற்றும் மரியாதையை பாதிக்கும் செய்யும். இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் இனிமையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்களின் ஒழுக்கமான நேர்மறையான செயல்களை அப்படியே பின்பற்றி வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமான நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் விரைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல புதிய வாய்ப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த வாரம் கும்பராசி மாணவர்கள் தங்களின் படிப்பில் நிதானமாக செயல்படும் அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் வரவிருக்கும் தேர்வுகளில் நீங்கள் கடுமையான எதிர்மறையான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சூழல் இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை உங்கள் பாடங்கள் மற்றும் படிப்பில் நீங்கள் தீவிரமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி அவரது கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.